இன்னைக்கு நண்டு கிரேவி. இந்த ஆற்று நண்டை போட்டு இன்னைக்கு கிரேவி வைக்கிறோம். இந்த வாழைக்காய் முருங்கைக்காய் எல்லாம் அதில் கலந்துக்கிறோம் அந்த கிரேவியில். இப்போ நான் செய்ய போகிறேன், பார்த்துக்குங்க. இப்போ முதல்ல எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானான்னு சோம்பு கொஞ்சம் சேர்த்துப்போம். இதெல்லாம் சோம்பு சேர்த்துப்போம். சோம்பை சேர்த்துக்கிட்டு செவக்க விடணும். செவக்க விடுவோம். இப்போ வெங்காயம் போட்டுப்போம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயத்தை நல்லா செவக்க விடணும். கொஞ்சம் அதில் உப்பு சேர்த்துப்போம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். அதில் அந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டே நல்லா வதக்கிப்போம். செவக்கணும். அதான் நல்லா. இப்போ பூண்டு கொஞ்சம் சேர்த்துப்போம். நசுக்கின பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அப்புறம் மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் நண்டை போட்டு நண்டை கலந்து நல்லா பரட்ட கட்டிங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் கலந்துப்போம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம். தக்காளி கலந்துக்கணும். தக்காளி, மிளகு, ஜீரகம், வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அரைச்சி வச்சுருக்கிறத கலந்துப்போம். நமக்கு தண்ணி ஊற்று தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணியை ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கும். ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்து பார்ப்போம். இப்போ கொதிச்சிச்சு, எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் தேவையான உப்பு போட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துட்டு நல்லெண்ணெய் கலந்தது நல்லா குளிர்ச்சி தரும். அதெல்லாம் உடம்புக்கு, நண்டுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லது. அதுக்கு தான் அதுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ மல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட வேண்டியதான். தேங்காய் ஊற்றணும். தேங்காய் கலந்துப்போம். தேங்காய் கலந்து இறக்கிட வேண்டியது. அதான் இந்த பழத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். இறக்கிட வேண்டியதான். இப்போ ஒரு கொதி வந்தோன்னா இறக்கி வச்சிட வேண்டியது. நல்லா கொதிச்சதுங்க கிண்டி விட்டு இறக்கிட வேண்டியது. தேங்காய் கொஞ்சம் கொதிச்சிருச்சு. அதுதான் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். சுவையான நண்டு கிரேவி ரெடி. அவ்வளோதான்.